உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான். துலாம் ராசிக்கு குரு பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு 3 6ஆம் வீட்டிற்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நின்று அவர் பார்வை உங்களது லாபஸ்தானம் ஆகப்பட்ட சூரிய பகவான் மீது விழும் பொழுது சிவராஜ யோகம் உருவாகும். எப்பவுமே சூரியனும் குருவும் இணையும் பொழுதும் சூரியன் மேல் குரு பார்வை விழும் பொழுதும் இந்த சிவராஜ யோக அமைவு உருவாகிடும். இந்த யோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த அமைவில் இருக்குது. இந்த அமைவில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள், தெய்வ அனுகூலம் நிறைஞ்சவங்க, தெய்வ பக்தி உடையவங்க, வாழ்க்கையில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல அனுக்கிரக தெய்வ வழிபாடுகளில் அடையக்கூடிய அருமையான அமைவுகள் கொண்டவங்க தான் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசி சரராசிங்க. சரராசினா ஒரு கிரக அமைவுகளில் இந்த சரராசியாக ஒருத்தருக்கு அமைச்சிட்டாலே அவங்க ஸ்பீடு குறையாது. எந்த இடத்துலையும் எவ்வளோ சிரமங்களையும் எவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து வந்தாலும், எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானாலும் ஏதோ ஒரு விதத்தில் சாதிக்கணுன்ற லட்சியமும் வைராகியமும் மட்டுமே உங்கள் மனசில் இருக்கும். அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அன்புக்கும் அரவணைப்புக்கும் நீங்கள் தான் உதாரணம் சொல்லலாம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்க நீங்கள். சொந்தமும் பந்தமும் நட்பால் உண்மையை சொல்லணும்னா எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்து வந்தவங்க நீங்கள். நிறைய இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி சம்பந்தமே இல்லாத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கெல்லாம் நீங்கள் ஆளாயிட்டீங்க. அப்படி பல்வேறு வித பாதிப்புகளை சந்தித்து தெய்வத்தை சதா நம்ம வழிபடுறோம். ஏன் தெய்வத்தினுடைய பார்வை நம்ம மேலே விழலையான்ற ஒரு வருத்தமெல்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு உண்டாகிருக்கும். ஏன்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தும் போது எப்படி இருக்கும், உங்களை சார்ந்தவங்களும் உங்களை காயப்படுத்தும் போது எப்படி இருக்கும், கஷ்டப்படுத்தும் போது எப்படி இருக்கும், அந்த நிலையும் கடந்து வந்துட்டீங்க. தொழில் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்ததையும் சரி, பல்வேறு விதமான இன்னல்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த 2025 வருடத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த சிவராஜ யோக அமைப்பு உருவாகுது. இந்த யோகம் உருவாகும் பொழுது பிரகஸ்பதி குரு பகவானுடைய பார்வையில் உங்கள் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுந்து உங்களுடைய 12ஆம் வீட்டிலையும் அவரது பார்வை விழுந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேல் விழுது. அந்த இடம் உங்களுடைய 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவத்தில் குரு பகவான் பார்வை விழும் பொழுது கடவுளினுடைய பார்வை உங்கள் மேலே விழுந்த மாதிரி, இந்த பிரகஸ்பதியினுடைய முழு பார்வை உங்கள் மேலே விழும் பொழுது அது உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மை அளிக்கும்னா, கடவுளினுடைய முழு அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அப்போது இந்த காலகட்டங்களில் இந்த தனகாரகனால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நிறைய பண வரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியில் வளர்ச்சிக்குரிய மேன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக தடப்பட்ட சில விஷயங்கள் கைக்கூடி வரும். இப்போவும் சில விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இது அமைக்கலாம், இதை சார்ந்து நம்மளுடைய அடி எடுத்து வைக்கலாம்ன்ற சில எஸ்டிமேட்டுகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு கைக்கூடி வரும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு அடுத்தடுத்த முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுக்கு நிலுவையில் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும். இந்த நேரத்தில் அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள்
பேசினாலோ அதற்குரிய முயற்சிகள் எடுத்தாலோ அது கைகூடி வரும். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்லை சம்பள உயர்வு ஊதியம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்களே, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்கள் ராசியினுடைய நாதன் இந்த காலகட்டங்களில் உச்சம் பெறுகிறார். மீன ராசியில் யாருடன் இணைந்து? ராகு பகவானுடன் இணைந்து. ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் அந்த இடத்துல இருக்கார். ஆனால் அவர் இன்னும் 5 மாதங்களே அந்த இடத்துல இருக்க போறார். அப்போ இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் பிளஸ் ராகுவினுடைய இணைவு, சுக்கிர பகவானுடைய ராசிநாதன் உச்சமடையும் அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு மட்டும் கொடுக்கும் நினைக்க வேண்டாம். உங்கள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க. பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கசப்பான சில விஷயங்கள் விலகி ஒரு நல்ல ஒற்றுமையும் ஒரு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் தடப்பட்டு இருக்கும். ஒருபுறம் அசுரகுரு ஆகப்பட்ட சுக்கிரன் உச்சமடையும் பொழுதும், மறுபுறத்தில் குருவால் சிவராஜயோகம் அமையும் இந்த காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாள் எடுத்த முயற்சிகள் கைக்கூடி வரும். அதில் முதலில் திருமண வாய்ப்பும், இரண்டாவது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைவு. இந்த நேரத்தில் துலாம் ராசி என்பவர்கள் நிறைய பேர் வீடு கட்டி வீடு வாங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ உண்டான முயற்சிகள் எடுப்பீங்க. அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எப்படின்னா, சிலருக்கு இந்த பேக், அதாவது உங்களுடைய கழுத்துக்கு பின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை ரைட்டோ லெஃப்ட்டு ப்ளஸ் இந்த பேக் பெயின் வரைக்குமே சில பிரச்சனைகள், இந்த ஜவ்வு எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலையும் சந்திச்சிருப்பீங்க. அதற்கு இந்த காலகட்டங்களில் சிலருக்கு அது தானாகவே சரியாகக்கூடிய சூழல் உண்டாகும். சிலருக்கு அதற்குரிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். மொத்தத்தில் ஆரோக்கிய ரீதியில் தீராத பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய நல்ல வழி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். குறிப்பாக சில விஷயங்களில் மற்றவங்களுக்கு உடைய கஷ்டங்களை கண்டு நீங்கள் கொடுத்த பணம் கைக்கு வராமல் அதனால் சில மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக கொடுத்த பணம் கை தேடி வரும். அதே நேரத்தில் நட்பு ரீதியிலையும் நண்பர்கள் ரீதியிலையும் சில சலிப்பு சங்கடங்களால் ரொம்ப நெருங்கியவங்க விலகி நின்ன சூழ்நிலைகளும் இதில் உண்டாகி இருந்திருக்கும். அதற்குரிய ஒரு நல்ல சகஜமான மேன்மைகளை வரக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புது புது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த நேரத்தில் பிரகஸ்பதி குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் ரொம்ப அருமையான ஒரு இலக்காக இருக்கிறதுனால புது முயற்சிகள் கைகூடி வரும். புது தொழில் தொடங்கக்கூடிய நேரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு பயணம், அதற்குரிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நேரமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், திடீர் சரிவுகளை சந்திச்சிட்டேன், இதனால் கடன் சுமைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டேன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அது தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக, அதற்குரிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் அமையும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் 100% இந்த வருடமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கைகூடி வரும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இது சிறந்த நேரமும் காலமுமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுடைய வயது 50ற்கு மேலே இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பென்ஷன் சார்ந்த பணமும், உங்களுக்கு தொழில் வேலையில் பிடிமானத்தில் நின்ன அந்த பணமும் வந்து சேரலையே நினைச்சிங்கன்னா, இந்த பிரகஸ்பதி குரு பார்வையால் அது உங்களை வந்து சேரக்கூடிய நேரம். இந்த நேரம் தன வருவாய் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அதனால் வராத பணமாக இருந்தால் கூட இந்த நேரத்தில் கடவுளுடைய அனுகிரகத்தால் அவர் பார்வை உங்கள் மேலே விழுந்து உங்களுக்கு தனம், செல்வம், செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு வழியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் கடவுளால் உண்டாகக்கூடும். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில்
நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. மொத்தத்தில் இது உங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு நேரமாகவும் உங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது. இதில் உங்களுடைய சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் போய் நிற்கிறதுனால எதிர்ப்பு, சத்ரு, போட்டி, பொறாமைகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாதவங்க கூட அவர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். நிறைய எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகளை கடந்து வந்துட்டீங்க. இதற்கு மேல் இவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக துலாம் ராசி என்பர்களே, இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல நல்ல முயற்சிகளுக்கு உண்டான ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஆக இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்திங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம், மூவ் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப அவசியம். அதனுடன் இப்போ நான் சொன்னதெல்லாம் கோச்சார ரீதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போது சர்வாஷ்டவர்க்க பரல்களில் இந்த குருவும் சூரியனும் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது ரொம்ப முக்கியம். அப்போது ஒருவேளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு 4 பரலுக்கு மேலே 5, 6 இருந்தால் 100% திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால அவர் பரல் எல்லாம் ஒரு 7 பரல் இந்த லெவலுக்கெல்லாம் இருந்துட்டால் சினிஃபீல்டில், சினிமா துறையில் இருக்கிறவங்க மாபெரும் ஒரு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நிலையும், இந்த டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களும், ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய இலக்கை உண்டாக்கிடலாம். குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் சார்ந்த, இந்த கட்டட தொழில் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் உண்டாக்கிடும். அப்போது இந்த பரல்கள் அவ்வளோ முக்கியம். இந்த பரல்கள் சார்ந்த விஷயங்கள் அவ்வளோ முக்கியம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகங்களுடைய அமைவுகள் கொண்டே பல விஷயங்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள், பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்தது. அதை கொண்டு எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சரி, முடிவும் சரி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.